திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா 11ஆம் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. திருச்செந்தூரில் நாளைய தினம் காலை சரியாக 6:15 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேக நிகழ்வானது சரியாக 6:45 மணிக்குள் முடிப்பதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் குடமுழுக்கு விழாவில் சுமார் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு சார்ந்த சிறப்பு பணிக்காக அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் என 10,000த்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டுமில்லாமல் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் தற்போது வரைக்கும் தொடர்ச்சியாக மூலவர் சுப்பிரமணியர், வள்ளி மற்றும் தேவானைகளுக்கு சிறப்பு யாகசாலை பூஜைகளானது நடைபெற்று வருகிறது. சரியாக கும்பாபிஷேகத்திற்கு ரூபாய் 300 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 8000 சதுர அடியில் யாகசாலை அமைக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நாளைய தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வில் பக்தர்கள் அமர்வதற்கு வசதியாக பல்வேறு இடங்களில் வந்து தற்காலிக கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மூலவர் சன்னிதானத்திற்கு அருகே சுமார் 76 ஓம குண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவருமே எளிய முறையில் இந்த கும்பாபிஷேகங்களை கண்டு கழிப்பதற்காக திருச்செந்தூர் கோவிலை சுற்றிலும் 18 இடங்களில் LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 12 கால யாக பூஜைகள் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்னும் சரியாக 9 மணி அளவில் இந்த யாக பூஜைகளும் மற்றும் வள்ளி, தேவானை, மூலவர் சண்முகர் மற்றும் பெருமாளுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற இருக்கிறது. திட்டமிட்டபடி நாளை காலை சரியாக 6:15 மணிக்கு இந்த கும்பாபிஷேக நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. மூலவர், வள்ளி, தேவானை மற்றும் பெருமாள் ஆகிய 4 தெய்வங்களுக்கு ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகத்தின் போது நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கும்பாபிஷேக தீர்த்தங்கள் பொதுமக்களுக்கு ட்ரோன்கள் மூலமாக தெளிப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு 18 ட்ரோன்களும் தற்போது இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் தென்மண்டல ஐடிக்கள் திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஐடிக்கள் தலைமையில் சுமார் 6000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை குடமுழுக்கு நடைபெற உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக பக்தர்கள் கூறியிருக்கின்றனர். இது தொடர்பாக அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கும்பாபிஷேக குடமுழுக்கு விழா, அதற்கு மக்கள் அங்கங்கே வந்துட்டு இருக்காங்க, நல்லா வந்திருக்காங்க. ஆனால் அங்கே சிறப்பான ஏற்பாடு தான் கொஞ்சம் குறைகள் இருக்குது. ஏன்னு குறைன்னா, நிறையா மக்கள் வந்தால் எங்களோட பக்தர்களே நிறைய சொல்லியிருக்காங்க. குறைகள் இருக்குது. அதில் கொஞ்சம் இதெல்லாம் சிறப்பாக பண்ணிவிட்டு தெளிவு பண்ணியிருந்தால் நல்லா இருக்குன்னு எங்களுடைய கருத்துக்கள் கூறுறோம். ரூமுங்கள்லாம் இல்லை, எங்களுக்கெல்லாம் ரூமுங்களாம் இல்லை, ப்ரைவேட்டில் தான் இருக்கிறாங்க எல்லாமே. ஆனால் இங்கே வந்து நம்ம முழுமையாக பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது செஞ்சுருந்தால் மிக சிறப்பாக அந்த அரசுக்கு நல்லா சொல்லியிருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். அதெல்லாம் சிறப்பாக பாத்ரூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒரு இடத்துல அப்படியே வச்சு வரிசையாக வச்சுருக்காங்க. அதுவும் நீட்டாக இல்லாமல் சாஞ்ச் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது, அன்ஃபினிஷிங்காக இருக்குது. ஒவ்வொரு இடங்களில் பாத்ரூம் வசதி லேடிஸ்க்கெல்லாம் பத்தாமல் இருக்குது. நிறைய இடங்களில் வந்து கல்லும் குள்ளுமாக கிடக்கு, க்ளீனாகவே இல்லை. அப்புறம் வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு வசதி வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. நிறைய பெண்களுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. கும்பாசுக்காக எல்லாரும் வந்திருக்கான், ஆனால் வசதி பத்தலையே யாருக்குமே. லேடிஸ்களுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. வேற ஒன்று, இந்த கழிவறவை, தண்ணி வசதியெல்லாம் பத்தலை. ரொம்ப எல்லா இடமே ரொம்ப சிரமத்தை படுறாங்க. ஆனால் பூ அலங்காரம், மரம் அலங்காரம் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப கண்குள்ளாக காட்சியாக இருக்குது. நேற்று ஒரு அலங்காரம், இன்றைக்கி ஒரு அலங்காரம், சுற்றி நல்ல அலங்காரமாக இருக்குது. எப்படி செய்யணும் பக்தருக்கு செஞ்சு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வசதி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாருடைய ஆசீர்வாதம், முருகருடைய ஆசீர்வாதம் நல்லபடியாக நல்லா நடந்து நாளைக்கு நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடந்து வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா சலுகையும் சாப்பாடு வசதியும் இவ்வளோ பேர் நல்லா கண்காணித்து ஆதரிக்கிறாங்க பாரு, பராமரிக்கிறாங்களா, அதெல்லாம் நல்லா நன்கொலாக இருக்குது. ஆனால் நவீன வசதி போகிறதுக்கு பாத்ரூம் கக்கூசு தான் ஒன்று இல்லை. இன்னும் போக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அமோகமாக நல்லா வெற்றி செய்யல. இந்த வெற்றிவேல் முருகனுக்கு நல்லா அமோகமாக இருக்கிற மாதிரி நாளைக்கு கும்பாபிஷேகம். ஆனால் யாருக்கும் ஒரு குறை இல்லாத, எந்த கண்காட்சி எந்த குறை இல்லாத, அவங்கவுங்க மக்கள் நல்லபடியாக அவங்கவுங்க வீட்டிலேருந்து வந்தவங்க நல்லபடியாக அவங்கவுங்க வீட்டில் போய் சந்தோஷமாக போய் வீட்டில் சேரணும். வேறு ஒன்றும் இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த கும்பாபிஷேக ஏற்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கு. அறநிலைத்துறை ஆகட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், ஹெச்ஆர்என் நல்ல ஏற்பாடு. இப்போ பூலோக வைகுண்டாம்பாங்க திருச்சி ஸ்ரீ ரங்கநாதரை. இப்போ திருச்செந்தூர் முருகனுடைய கும்பாபிஷேக யாகசாலை இது பார்த்தீங்கன்னா பூலோக சொர்க்கமாக இருக்குது.
அதுக்கப்புறம் அந்த வரக்கூடிய அன்னதானத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா தோசை வாத்து போடுறாங்களா, வீட்டில் வந்து ஒரு 4 பேருக்கு தோசை வாக்குறதே கஷ்டப்படும். லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு வந்து தோசையை வாத்து போடுறாங்க. இந்த மாயா பஜார்னு ஒரு சினிமா வந்தது, அதில் வந்து நிறைய கல்யாண சமையல் சாதா மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி அதிசயமாக இந்த முருகனுடைய அருளால் தான் இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு மனிதனுடைய தன்னறியாமல் முருகனுடைய அருளால் ஒரு இந்து வேதத்தில் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. Are you ready to meet your life partner, the one who truly understands your values, your culture, and your dreams? Join us this July 11th and 12th in Frankfurt am Main for a one-of-a-kind, in-person matchmaking event for Hindu, Sikh, and Jain singles.